வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எல்&டி சேர்மனும், இன்ஃபோசிஸ் சேர்மனும் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் 70 ஹவர்ஸ்லேருந்து 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம நாடு கொஞ்சம் முன்னாடி வரும் ஒர்க் ஃபோர்ஸில் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்கிற பணப்பான்மை இல்லை. நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக உழைச்சோம், இப்போ சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வாழ்ந்தது வந்து பூமர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேபி பூமர்ஸ் அப்படின்னு ஒரு காலகட்டம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா அந்த மாதிரிலாம். ஸோ இந்த பேபி பூமர்ஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உழைக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலையாக இருந்துச்சு. உழைக்கணும், சேர்த்து வைக்கணும், குடும்பத்துக்காக பார்த்துக்கணும், அவங்க குடும்பத்தை அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ப்ரெஷர் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அது அவங்களுக்கு சோஷியல் ப்ரெஷர்னே அப்போ தெரியாது. ஸோ இப்போ அவங்க அதே ஒரு ஒர்க் லைஃப் மாடலை வந்து எதிர்பார்க்குறாங்க. நான் ஆஃபீஸ் போவேன், ஆஃபீஸில் கண்டினியூஸாக வேலை செய், கொடூரமாக வேலை செய், வீட்டுக்கு வா, தூங்கு, அப்படி இருந்தால் தான் உன் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எண்ணமாக இருக்குது. அது வந்து 1970s, 80s, 90s முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் ஒர்க்கையும் லைஃப்பையும் தனித்தனியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது ரெண்டையும் அவங்க தனித்தனியாக பார்க்கும்போது ஒர்க்கில் போடுற எஃபர்ட்டுக்கு தேவையான ரெஸ்ட்டு வீட்டில் கொஞ்சம் இருக்கணும். அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம். சில பேர் போய் தண்ணி அடிப்பாங்க, சில பேர் போய் விளையாடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பேசுவாங்க, கொஞ்சம் பேர் டிவி பார்ப்பாங்க, நிறைய பேர் கேம்ஸ் விளையாடுவாங்க. இப்போ மொபைல் வந்துருச்சு அப்படிங்கிறதால எல்லாம் மொபைல் அடிக்டாக மாறிட்டாங்க, அவ்வளோதான். பட் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ இந்த ரீசெண்ட் ட்ரெண்டில் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1970s, 80s, 90ஸ்க்கு அப்புறம் எவனுமே வேலை செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு. வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு வேலை செய்கிறதுக்கு 10 சின்ன வேலை முன்னாடி செய்யணும். இப்போ அந்த மாதிரி ஒரு வேலை கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகணும் அப்படின்னா முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் போகணும், அதுக்கு நீங்கள் முதல்ல பஸ் ஏறணும், பஸ்ஸில் ஏறதுக்கு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கணும், அங்கே போய் இறங்கணும், ரயில்வே ஸ்டேஷன் போகணும், ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த கவுண்டரில் டிக்கெட் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் அந்த கரெக்டான டேயில் ட்ரெயின் ஏறி போக முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி நீங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டு அடுத்த வாரத்துக்கு அடுத்த 3 மாதம் கழித்து கூட டிக்கெட் புக் பண்ணலாம். எல்லாமே கைக்கே வந்துருச்சு. அந்த 10 நாள் முன்னாடி செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன் வேலை இப்போ ஒரு நாள் முன்னாடியே வந்துருச்சு. அந்தளவுக்கு ஃப்ரீயாக நம்மக்கிட்ட இன்டர்நெட் இருக்குது, மொபைல் டிவைசஸ் இருக்குது, எல்லாமே ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் எப்படி தோணுது அப்படின்னா, இவனுக்கு என்ன எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்றானுங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பிம்பமாக நிற்கிது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஏன்டா நீங்கள் எதுவுமே சேர்த்து வைக்கவே மாட்டேன்றீங்களேடா, கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நாங்களாம் பாரு அந்த இடத்துலேருந்து காசு சேர்த்து வச்சுட்டு வந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் வேலை செஞ்சேன், பிஎஃப் வந்துச்சு, பென்ஷன் வந்துச்சு. இப்போ பாரு நான் நிம்மதியாக இருக்கேன், ஹாஸ்பிட்டல் போகணுமா போயிட்டு வர்றேன், சாப்பிட்ணுமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக 30 வருஷம் கடினமாக உழைச்சி சேர்த்து வச்சு இப்போ வீட்டில் உட்காந்து டாக்டருக்கு கொடுத்துட்டுருக்கிறீங்க. சரி என்ன வியாதி சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹார்ட் ப்ராப்ளம்ப்பா அப்படிம்பாங்க, பிபி இருக்குப்பா அப்படிம்பாங்க, சுகருப்பா அப்படிம்பாங்க, ஹைப்பர் டென்ஷன்ப்பா அப்படிம்பாங்க. எதனால் சார் இதெல்லாம் வந்துச்சுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதால் 45 வயசு 50 வயசுலேயே வந்துருச்சுப்பா, இப்போ அது மெதுவாக பிபிலேருந்து ஹார்ட் ப்ராப்ளமாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும், இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி டென்ஷன் ஆகி ஹார்ட் ப்ராப்ளம் வர வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்காது. இவங்க ரெஸ்ட் எடுக்காமல் பயங்கரமாக உழைச்சி இப்போ பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ அதை டாக்டர்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க, சேர்த்து வச்ச பென்ஷன் காசெல்லாம். இப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மாதம் ஒரு 15,000 இருந்தால் போதும்ப்பா, நான் நல்லா வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு 80களும் 90களும் நினச்சிருக்காங்க. இன்றைக்கி மாதம் 40,000 தேவைப்படுது டாக்டர்கிட்ட மட்டும் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா. இப்போ அந்த காசுக்கு என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு உழைச்ச காசை 15,000 வச்சு சாப்பிடலாம், டாக்டர்கிட்ட போய் பார்க்க முடியாது. ஏன்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதை சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெரிஞ்சுக்கோப்பா, நாங்கள் 15,000 சேர்த்து வச்சதுக்கே இப்போ எங்களால் எதுவும் பண்ண முடியல, நீங்கள் அதுவும் பண்ண மாட்டேன்றீங்க, உங்கள் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதாவது 90s கிட்ஸும் 2002K கிட்ஸும் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அப்போவே நான் செலவும் பண்ணிடுறேன், என்னோடய டென்ஷன் அப்போவே போயிடுது, நான் வேணும்னா அப்போவே தண்ணி அடிச்சிடறேன், எப்போவே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன்னா போகிறேன், கோவா போகணுமா போகிறேன், ஊர் சுற்றணுமா சுற்றுறேன், எனக்கு அந்த டென்ஷன் அப்போவே நான் இறக்கிடுறேன், எனக்கு எங்கே அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறவனுக்கு பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த இன்ஃபோசிஸ் முதலாளியும் எல்&டி முதலாளியும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உழைக்கிறது 10 பைசாக்கு தேவைப்படாது, மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ முன்னாடி இருக்காங்க, நம்மளாம் வந்து உழைக்கிறதுல ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அதிலும் இந்த பர்டிகுலராக இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்கிறது 70 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. L&T சேர்மன் சொல்கிறாரு, நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வேலை செஞ்சாகணும். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் மூஞ்சி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் அவங்களும் உங்கள் மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒழுங்கா போய் வேலை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த இடத்துல அவங்க சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அவங்க இந்த உழைக்கும் நாடுகளில் சைனா, ஜெர்மனி, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளில் எடுக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் இவங்கெல்லாம் தான் அதிகமாக உழைக்கும் நாடுகள். மற்ற நாடுகளெல்லாம் உழைக்கிற பர்சன்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நாட்டில் லேபர் சட்டத்திட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோ தான் லேபர் ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். பயங்கரமாக லேபர் செய்கிற ஒர்க்கில் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் நம்ம இந்தியாவும் அதில் ஒன்று அடக்கம். ஏன்னா நம்மளால் அதிகமாக வேலை செய்கிறோம். இந்த அதிகமாக வேலை செய்கிற நாடுகளில் அதிகமாக இன்னும் நிறைய கண்ட்ரி ஜெர்மனிலாம் பார்த்திங்கன்னா 9 hours 30 minutes 9 hours 40 minutes, ஜப்பான்லாம் 10 hours எல்லாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க. சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் போடாமல் ஒர்க் பண்ணுறாங்க. வேலையிலேயே தூங்குனா உங்களுக்கு வேலையில் அலுப்பு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 hours பர்மிஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாடு ஜப்பான்லாம். ஸோ இந்த மாதிரி நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றும் பயங்கரமாக உழைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக தெரியும். ஏன்னா நம்மளே பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், நம்மளே இப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்கிறதுல ஒன்றும் பெருசாக தப்பும் கிடையாது. அவங்க வந்து அடுத்த லெவல் நம்ம போகணும், நம்ம நாடு போகணுன்னா இந்த மாதிரி உழைச்சா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலி இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் இது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 5% வேணால் இவங்க சொல்கிறது கேட்கலாம். மீதி 95% இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஜென் ஜி கிட்ஸு, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதில் தான் அவங்க வாழ்வாங்க. மேபி அந்த நேரத்தில் உலகத்தில் ஏதாவது ரிசெஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு அந்த பயமே வரும். அது வரைக்கும் அதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் இந்தியா வந்து ஒரு பெர்ஃபெக்டான லேபர் ப்ளஸ் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி 2 சேர்ந்தது தான் நம்ம நாடு. ஸோ இங்கே நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டவுன்ஃபால் ஆகிறத விட இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நல்ல பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 யூடியூபர் கூப்பிட்டு கண்டென்ட் போட்டிங்கன்னா அவன் உடனே வந்து சர்ன்னு ப்ரொமோட் பண்ணி விட்ருவான். இன்ஸ்டாகிராமில் 4 பேர் இந்த கடை சூப்பராக இருக்குன்னா வந்து சாப்பிட்டுட்டு நல்லாலாம் சொல்லிட்டு போவான். வந்து சாப்பிட்டு நல்லாலாம் சொல்கிறல்ல, அது உங்களுக்கு காசு தான். அது ஒருத்தர் 2 பேர் வரமாட்டான், 10,000 பேர் வருவான். ஸோ ஒரே நாளில் உங்கள் கடை ஃபேமஸ் ஆகிறதுக்கு கூட ஈஸியான வாய்ப்புகள்லாம் இப்போ கொட்டி கிடக்குது. அவ்வளோதான் வித்தியாசம்.